ஊர்ல ஒரு கெட்ட ராஜா இருந்தாராம். அவருக்கு மக்களை கொடுமைப்படுத்துறதே வேலையா இருந்துச்சாம். அவரு கையில ஒரு மாய கண்ணாடி கிடைச்சிருச்சாம். ஒரு நாள் மக்களுக்கு போட்டி ஒன்று அறிவிச்சாராம். என்ன அப்படின்னா, யார் இந்த உலகத்திலேயே அழகான முகத்தை வரைஞ்சு கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு. ஒரே ஒரு நிபந்தனை, நீங்க கொண்டு வர்றது இவங்க தான் அழகான முகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாய கண்ணாடியும் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கல அப்படின்னா 100 சவுக்கடி அப்படின்னு சொன்னாராம். யாருமே முன் வரவே இல்லையா, பயந்து நடுங்கினாங்களாம். அங்க ஒரு ஏழை ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ரொம்ப அருமையா வரைவார். அவருக்கு வேற வழி இல்லை, பசிக்காக இந்த போட்டியில கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் மட்டும் அரண்மனைக்கு போனார். அரண்மனையில் இருக்காரு, எல்லாம் சிரிச்சாங்க. எங்க உன்னோடது காட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த ஓவியத்தை காட்டுன்னு சொன்னார். வயசான பாட்டி, இதுவா அழகான முகம் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரா ராஜா. மாய கண்ணாடி கிட்ட கேட்போம், இன்னைக்கு உனக்கு சவுக்கடி நிச்சயம் அப்படின்னாராம். மெதுவா அதை கொண்டு போய் மாய கண்ணாடி கிட்ட காட்டும் பொழுது, ஆமாம் ஆமாம், ஆனந்தமான முகம்தான் என்னைக்குமே அழகான முகம் அப்படின்னு சொல்லிச்சான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், மாய கண்ணாடி மட்டும் இல்லை, நம்மளுடைய சத்குருவும் அதே தான் சொல்லியிருக்காரு. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்போ ஆனந்தமாக இருக்கிறோமோ முகம் மட்டும் அழகாகிறது கிடையாது, நம்ம வாழ்க்கையும் அழகாக மாறுது. நன்றி.